சிச்சுக்காகத்தின் வாட்டர் டேங்கர். ஒரு மரத்துக்கு கீழே மகிக்கழுகு, லூசி புறா, துணிக்குருவி, சோட்டுக்கிளி, பசங்களான புஜ்ஜி பன்னும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, இந்த வெயில் காலம் நம்மள வாழ விடாது போல. வீட்டுல குடிக்கிறதுக்கு சொட்டு தண்ணி இல்ல. ஆறு குளம் எல்லாமே வத்தி போச்சு. பசங்களுக்கு கூட குடிக்க தண்ணி இல்ல. ஆமா டோனி, வீட்டுல இருந்த தண்ணி சுத்தமா தீந்து போச்சு. சமைக்கிறதுக்கு கூட தண்ணி இல்ல. இப்ப நாம என்ன பண்றது? அப்போ பன்னு அழுதுகிட்டே, அம்மா, வீட்ல குடிக்க தண்ணி இல்ல. தண்ணி இல்லைன்னா நான் ரசனா எப்படிமா கலந்து குடிப்பேன்? எனக்கு ரொம்ப பசிக்குது. பிரியாணி சாப்பிடணும். ஆனா பிரியாணி சாப்பிடும் போது கூட தண்ணி வேணுமே. தண்ணி இல்லையா? பனு, அழாதப்பா. உன் நிலைமை எனக்கு புரியுது. நம்ம ஏதாவது யோசிக்கலாம். நம்ம சிச்சு காக்கா கிட்ட ஒரு பழைய வாட்டர் டேங்கர் இருக்குல்ல, அது அவ பயன்படுத்தாம சும்மாதான் வச்சிருக்கா. அதானே, சிச்சு காக்கா அந்த வாட்டர் லாரியை எடுத்துட்டு போய் பக்கத்து ஊர்ல இருந்து தண்ணியை கொண்டு வந்து நமக்கு கொடுக்கலாமே. வாங்க, அவகிட்ட போய் பேசலாம். இது நல்ல ஐடியா தான். சரி வாங்க, சிச்சு கிட்ட போய் இத பத்தி பேசலாம் அப்படின்னு எல்லாருமே கிளம்பி சிச்சு காக்கா வீட்டுக்கு போனாங்க. சிச்சு காக்கா சோஃபால உட்காந்துக்கிட்டு விசிறியால காத்த வீசிக்கிட்டு இருந்தா. சிச்சு, அடியே சிச்சு, கொஞ்சம் வெளியில வா. சிச்சு வெளியில வந்து, என்னட்டு நீ காலையிலேயே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. கடன் கேட்கவா? என்கிட்ட ஒரு ரூபாவும் இல்ல. கடன் கேட்க வரல சிச்சு. உன்கிட்ட ஒரு வாட்டர் டேங்கர் இருக்குல்ல, அந்த வாட்டர் டேங்கரை பக்கத்து ஊருக்கு கொண்டு போய் தண்ணியை நிறைச்சி எங்க எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடு. உனக்கு புண்ணியமா போகும். சிச்சு உள்ள சந்தோஷப்பட்டு வெளியில மட்டும் நடிக்க ஆரம்பிச்சா. வண்டிய பக்கத்தூருக்கு கொண்டு போய் தண்ணியை கொண்டு வந்து கொடுக்கணுமா? ஐயோ, அது ரொம்ப கஷ்டம் சோட்டோ. வண்டிக்கு டீசல் போடணும். இந்த வெயில்ல வேற நான் போகணும். மேக்கப் எல்லாம் கரைஞ்சு போயிடும். சிச்சோ, ஊர்ல பிள்ளைங்க எல்லாரும் தாகத்துல தவிக்கிறாங்க. நீ ஒன்னும் ஃப்ரீயா செய்ய வேண்டாம். நீ செய்யற இந்த வேலைக்கு நாங்க பணம் கொடுக்கறோம். சிச்சு காக்கா சந்தோஷமா, பணம் கொடுக்கறீங்களா? அப்படின்னா ஓகே. ஆனா பணம் அதிகமா கொடுக்கணும். ஒரு குடத்துக்கு 50 ரூபாய். ஏன்னா இது பிரீமியம் வாட்டர் சப்ளை இல்ல. 50 ரூபாவா? இது ரொம்ப அதிகம் சிச்சு. சாதாரணமா ஒரு குடத்துக்கு 10 ரூபா தானே வாங்குவாங்க. வேணும்னா வாங்கிக்கோங்க, வேண்டானா விடுங்க. நான் போய் படுத்து தூங்குறேன். உங்க கஷ்டம் உங்களோடது. இரு சிச்சு. துணி, என்ன பண்றது? நமக்கு தண்ணி ரொம்ப முக்கியம் இல்லையா? தண்ணி இல்லாம எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது. சரி சிச்சு, நாளையில இருந்து சரியா தண்ணி கொண்டு வந்து கொடுத்துரு. நீ கேட்ட காசை நாங்க கொடுத்துடுறோம். அது நாளைக்கு காலையிலேயே தண்ணியை நான் கொண்டு வரேன். கேஷ் எல்லாரும் ரெடியா வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில சிச்சு காக்கா பக்கத்து ஊருக்கு போய் தண்ணியை நிரப்பிக்கிட்டு கொண்டு வந்துச்சு. எல்லாரும் தண்ணிக்காக காத்துக்கிட்டு குடத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிச்சு காக்கா டேங்கரை கொண்டு வந்து, எல்லாரும் லைன்ல நில்லுங்க. தண்ணி எல்லாருக்கும் உண்டு. நல்லா ஃப்ரெஷ்ஷான தண்ணி. ஆனா பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் தண்ணியை விடுவேன். ஆண்டி, எனக்கு முதல்ல ஒரு குடம் தண்ணியை கொடுங்க. இந்தாங்க நீங்க கேட்ட 50 ரூபாய். சிச்சு காக்கா கீழே இறங்கி வந்து, குட் பாய்டா நீ பன்னு. சரி சரி சின்னோ, பன்னுவோட குடத்துல தண்ணியை விட. சின்னு பைப்பை ஆன் பண்ணி பன்னுவோட குடத்துல தண்ணியை விட்டுக்கிட்டு இருந்தான். எல்லாரும் சிச்சு கிட்ட பணம் கொடுத்தாங்க. சந்தோஷமாவும் இருந்தாங்க. சிச்சு, தண்ணி நல்லா இருக்கு. நாளைக்கு டைமுக்கு கொண்டு வந்துரு. சரி டோனி, என் சர்வீஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இப்படியே சில நாட்களும் போச்சு. சிச்சு காக்காவுக்கு பல ஆயிரக்கணக்கு பணம் வந்துச்சு. பணத்தை பார்த்த உடனே அவளுக்கு திமிரும் கூடவே கொஞ்சம் சோம்பேறித்தனமும் சேர்ந்து வந்துச்சு. சிச்சு காக்கா வீட்டுக்கு போய் பணத்தை எண்ணி பார்த்து, டேய் பன்னோ, பாத்தியாடா எவ்வளவு பணம்? இவங்களுடைய தாகம் நமக்கு பணமா மாறுதுடா. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆமாமா, ஆனா இப்பெல்லாம் நீ ரொம்ப லேட் பண்றமா. காலையில 7 மணிக்கு தண்ணி கொடுக்கணும். ஆனா 9 மணிக்கு தான் நீ போற. அவங்க வெயில கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டா படட்டுண்டா. அவங்க இப்போ நமக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாம விஐபிங்க, கொஞ்சம் லேட்டா தான் போகணும். அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணியா வாங்கட்டும். அடுத்த நாள் ஊர்ல எல்லாருமே 7 மணிக்கே வந்து தண்ணிக்காக குடத்தை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சிச்சு காக்கா தண்ணியை கொண்டு வந்தது 10 மணிக்கு தான். என்ன சிச்சு, வர வர இவ்வளவு லேட்டா வர? நாங்க எவ்வளவு நேரமா இங்க காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ண சொல்றீங்க? பக்கத்து ஊர்ல இருந்து டேங்க்ல தண்ணி ரொப்பிக்கிட்டு வர வேண்டாமா? என் கஷ்டம் எதுவும் உங்களுக்கு தெரியல. ஆண்டி, நம்ம ஊர்ல டிராபிக் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது வண்டி வர ஏன் ஆண்டி இவ்வளவு லேட்டு? அதுக்கு பதில் சொல்லுங்க. அதிகமா பேசிட்டீங்கன்னா நாளைக்குல இருந்து தண்ணி வராது. தண்ணி வேணுங்கிறவங்க வாயை முடிக்கிட்டு பணத்தை கொடுத்துட்டு தண்ணியை பிடிச்சுக்கிட்டு போங்க. எல்லாரும் வேற வழி இல்லாம பணம் கொடுத்து தண்ணிய வாங்கிக்கிட்டு போனாங்க. சிச்சுவோட சோம்பேறித்தனம் இன்னும் அதிகமாச்சு. அன்னைக்கு சிச்சு காக்காவுக்கு வருமானம் நிறைய அப்படிங்கறதுனால அவ பக்கத்துல இருக்கிற சிட்டிக்கு போய் பக்கெட் பிரியாணிய வீட்டுக்கு கொண்டு வந்தா. டே சின்னோ, நல்லா சாப்பிடுறா. வாசம் செமையா வருது. நல்லா உட்காந்து சாப்பிடு.
அம்மா அதிகமா சாப்பிடாத, நாளைக்கு காலையில போய் தண்ணி கொண்டு வரணும்ல. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, நல்லா சாப்பிடு, காலையில எழுந்துச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா நிறைய பிரியாணிய சாப்பிட்டுட்டு போய் நிம்மதியா படுத்து தூங்குச்சு. நல்லா சாப்பிட்டதுனால சிச்சுவுக்கு நல்லாவே தூக்கம் வந்துச்சு. அடுத்த நாள் காலையில ஊஜனங்க எல்லாருமே 8 மணியில இருந்து தண்ணிக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. மணி 9 ஆச்சு, 10 ஆச்சு, 11 ஆச்சு. ஆனாலும் சிச்சு வரவே இல்ல. என்ன இது, சிச்சு இன்னும் வரல? பசங்களுக்கு சமைக்கல, சாப்பாடு கொடுக்கல, எனக்கு வேற மயக்கமா வருது. வர வர சிச்சு ரொம்ப ஓவரா பண்றா. பணத்தை நிறைய வாங்கிக்கிறா, ஆனா தண்ணிய நேரத்துக்கு சரியா கொண்டு வந்து கொடுக்கறது இல்ல. இதை இப்படியே விட்டு வைக்க கூடாது. அம்மா, இந்த வெயில்ல நான் வதங்கிக்கிட்டு இருக்கேன். என் உடம்புல இருக்கிற தண்ணி எல்லாம் ஆவியாகி ஆகாயத்துக்கு போய்கிட்டு இருக்கு. என்னால நிக்க முடியலம்மா. வாங்க எல்லாரும் சிச்சுவோட வீட்டுக்கு போய் அவ என்ன செய்யறான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மறுபடியும் சிச்சு வீட்டுக்கு போனாங்க. சிச்சு காக்கா அவருடைய வீட்டுல ரூம்ல ஏசியை போட்டுக்கிட்டு போர்வை எடுத்து போத்திக்கிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா. எல்லாரும் அங்க வந்தாங்க. வெளியில இருந்து கதவை தட்டுனாங்க. சிச்சு, சிச்சு, கதவை தர. உள்ள போலாம் துணி, கதவு திறந்துதான் இருக்கு. எல்லாரும் உள்ள போய் பார்க்கும்போது சிச்சு காக்கா நல்லா எடுத்து போத்திக்கிட்டு கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து எல்லாருக்கும் கோவம் வந்துச்சு. அடியே சிச்சு, எழுந்திரிடி அப்படின்னு கத்துன உடனே சிச்சு காக்கா துடிச்சு பிடிச்சு எழுந்திருச்சுது. அட என்ன, என்ன ஆச்சு? எதுக்காக நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? என்னது டிஸ்டர்ப் பண்றோமா? டைம் என்னாச்சுன்னு பாத்தியா? மணி 11. காலையில 8 மணில இருந்து நாங்க எல்லாரும் கால் கடுக்க நீ தண்ணி கொண்டு வருவன்னு காத்துக்கிட்டு இருந்தா நீ என்னமோ படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க. சிச்சு காக்கா அதை கேட்டு கோவமா, ஏண்டி ஒரு நாள் தண்ணி கொண்டு வரலன்னு என் வீட்டுக்கே வந்து சண்டை போடுறீங்களா? ராத்திரி சரியா தூக்கம் வரல, அதுக்குதான் நான் படுத்து தூங்குனேன். தூங்குனியா? ராத்திரி தூக்கம் வரலன்னுட்டு நாங்க தாகமா இருப்போன்னு கூட தெரிஞ்சு படுத்து தூங்குறியே, பசங்களோட தாகத்தை பத்தி கூடமா நீ யோசிக்க மாட்ட? அப்ப சிச்சு காக்கா இன்னும் கோவமா, அதுக்கு நீங்க சொன்னா நான் உடனே செஞ்சிடணுமா? நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா? ரொம்பதான் திமிரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இனிமே உங்களுக்கு தண்ணி கிடையாது, என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்க. சிச்சு, தண்ணி கொண்டு வரேன்னு எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்க, அப்போ நீ தண்ணி கொண்டு வந்து தானே ஆகணும். ஏன் கொண்டு வரணும்? நான் கொண்டு வரணும்னு என்னது கான்ட்ராக்ட் போட்டிருக்கேனா? ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் இங்க இருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா அவங்கள வெளியில தள்ளி கதவை சாத்திட்டா. எல்லாரும் கவலையா வெளியில வந்துட்டாங்க. பாவம் பன்னும் தண்ணி இல்லாம என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். எல்லாருக்குமே என்ன செய்யறதுன்னு புரியல. எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு மரத்துக்கு கீழே வந்து உக்காந்துக்கிட்டாங்க. எல்லாரும் தண்ணிக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சாங்க. பாத்தீங்களா அந்த சிச்சுவோட திமிர? பணம் அதிகமா சம்பாதிச்சிட்டால, அதான் ரொம்ப திமிரு காட்டுறா. இனி சிச்சுவுக்கு குடுக்கறதுக்கு என்கிட்ட பணமும் இல்ல. இந்த ஊர்லயே இருந்தோம்னா இப்படியே தாகத்துல செத்து போக வேண்டியதுதான். வேற ஏதாச்சும் யோசிக்கணும். அது என்னமோ உண்மைதான், நாமளாவது பெரியவங்க, பாவம் சின்ன பசங்க தாகத்தை எப்படிதான் தாங்கிப்பாங்க. அது கேட்டு சோட்டு கிளி, அப்படின்னா இப்போ என்ன செய்யறது? நாம எல்லாரும் சேர்ந்து நம்ம பொருளை எடுத்துக்கிட்டு வேற ஊருக்கு போயிடலாம். இந்த ஊரை விட்டு போறது மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி. வேற ஊருக்கா? அங்க தண்ணி இருக்குமா பாட்டி? இருக்கும் பண்ணோ, நம்ம வேற ஊருக்கே போயிடலாம். அப்படி எல்லாரும் வீட்டு காலி பண்ணி வேற ஊருக்கு போலான்னு முடிவெடுத்தாங்க. இது எல்லாத்தையுமே மரத்துல ஓரமா நின்னுக்கிட்டு சின்ன காக்கா கேட்டுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு நிமிஷம் இதையுமே நின்னு போச்சு. உடனே அங்க இருந்து அவன் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட கோவமா, அம்மா அம்மா, நீ பண்ண வேலையில எல்லாம் நாசமா போச்சு. என்னடா, எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அம்மா, நீ பண்ண வேலைக்கு இப்ப உன்னையும் என்னையும் தவிர்த்து இந்த ஊர்ல யாரும் இருக்க போறது இல்ல. என்னடா சொல்ற? ஊர்ல யாரும் இருக்க போறது இல்லையா? ஆமாமா, நம்ம ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து இந்த ஊரை காலி பண்ணிட்டு போலான்னு முடிவெடுத்திருக்காங்க. எல்லாரும் கிளம்புறாங்க. அத கேட்டு சிச்சு காக்கா கவலையா, ஐயோ, இவங்க எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டா அப்புறம் என்கிட்ட யாருடா காசு கொடுத்து தண்ணி வாங்குவாங்க? நான் கோடீஸ்வரி ஆகணும் அப்படின்னு நினைச்ச அந்த கனவு எல்லாமே மண்ணோட மண்ணா போயிடுமா? இப்பவும் என்னமோ பணத்தை பத்தி யோசிக்கிற. அவங்க அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம சொந்தக்காரங்க. அவங்க இல்லனா நாம 2 பேருமே தனியா இங்க எப்படிமா வாழ்றது? சிச்சு காக்கா ரொம்ப கவலையா, ஆமாண்டா, நான் அவளை திமிரா பேசிருக்க கூடாது. இவங்க யாருமே இல்லனா நான் எப்படி வியாபாரம் பண்றது? இது சரிப்பட்டு வராது. நான் போய் அவங்கள தடுக்கிறேன். சிச்சு காக்கா வேகமா வீட்டை விட்டு வெளியில வந்துச்சு. ஊஜனங்க எல்லாரும் அவங்க மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு ஊரை விட்டு வெளியில போறதுக்காக தயாராயிட்டாங்க. அப்பதான் சிச்சு காக்கா சின்ன காக்கா 2 பேருமே அவங்க முன்னாடி வந்து நின்னாங்க. சிச்சு அவங்க எல்லார்கிட்டயுமே மன்னிப்பு கேட்டுச்சு. இங்க என்ன பண்ற சிச்சு? உன் தண்ணியும் வேண்டாம், உன்னோட திமிரு எங்களுக்கு வேண்டாம்.
எங்களை விட்டுடு. சிச்சு காக்கா கையெடுத்து கும்பிட்டு, என்ன மன்னிச்சிடு டுனி, மன்னிச்சிடுங்க மகி. நான் ரொம்ப திமிராதான் நடந்துக்கிட்டேன். உங்ககிட்ட நான் அப்படி பேசிருக்க கூடாது. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. இப்ப எதுக்கு சிச்சு மன்னிப்பு? நாங்க கிளம்புறோம். என்ன சோட்டு, நீங்க போயிட்டா நாங்க மட்டும் தனியா இங்க என்ன பண்றது? இனிமே நான் தண்ணி கொண்டு வர லேட் பண்ண மாட்டேன். காலையில 7 மணிக்கே தண்ணியை கொண்டு வந்துடுறேன். உங்களுக்கு 7 மணிக்கே தண்ணி வந்துடும். ஆனா பணம் ஒரு குடத்துக்கு 50 ரூபா தானா? இல்லடா பன்னு, உங்களுக்காக நான் விலையும் குறைக்கிறேன். ஒரு குடத்துக்கு நீங்க 10 ரூபா கொடுத்தா போதும். 50 ரூபாய் தேவையில்லை. நீங்க எல்லாரும் ஊரை விட்டு போகாதீங்க, அதுவே போதும். சிச்சு அழுதுகிட்டே அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போகும்போது துணி அவளை தடுத்தா. வேண்டாம் சிச்சு, எதுக்கு காலில் எல்லாம் விழ வர? நீ தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனாலதான் வேற வழி இல்லாம நாங்க கிளம்புறோம். இப்ப நீ தண்ணியே சரியா கொண்டு வந்து குடுக்கறேன்னு சொன்னா நாங்க ஏன் ஊரை விட்டு போக போறோம்? அப்போ சிச்சு சந்தோஷமா, ப்ராமிஸ் துணி, நான் தண்ணியை கொண்டு வந்து குடுக்கறேன். அப்படின்னா சரி, எல்லாரும் லக்கேஜை கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சிடலாம் அப்படின்னு சொன்னப்போ பன்னு ரொம்பவும் சந்தோஷமா, அப்பாடா, தினமும் தண்ணி கிடைக்க போகுது. இனி தினமும் நான் ரஸ்னா குடிக்க போறேன். அப்படி அன்னையில இருந்து சிச்சு காக்கா தினமும் காலையில 7 மணிக்கெல்லாம் தண்ணியை கொண்டு வந்து ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தண்ணியை கொடுத்துக்கிட்டு இருந்தா. அதுக்கு குடத்துக்கு 10 ரூபாய் தான் வாங்கிக்கிட்டு இருந்தா. ஊருக்காரங்க எல்லாருமே சிச்சுவை மனசார பாராட்டினாங்க. சிச்சுவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தா. எப்பவுமே மத்தவங்களோட கஷ்டத்தை நாம வியாபாரமா மாத்தி பணம் சம்பாதிக்க பார்க்க கூடாது. நாம மத்தவங்களுக்கு செய்யறது உதவியா இருக்கணும். அப்பதான் அந்த உதவியை எல்லாரும் மதிப்பாங்க. பானை கூலர். வெயில் காலம், வெயில் அதிகமா இருந்துச்சு. துணியோட வீட்டுல சிச்சு காக்காவும் இருந்துச்சு. சிச்சு பாவம் ரொம்ப அப்பாவியா இருந்தா. சின்ன வயசுலயே அவங்க அப்பா அம்மா இறந்து போனதுனால துணியோட குடும்பம் தான் அவளை எடுத்து வளர்த்துச்சு. அன்னைக்கு காலையில 10 மணி. வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. துணிக்குருவியும் புஜ்ஜியும் வேர்வையை தொடச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. ஐயோ, வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு புஜ்ஜி. அதுக்குள்ள வெயில் காலம் வந்துருச்சு போல. அந்த பரணியில பழைய பானை கூலர் வச்சிருக்கல, அதை எடு. அது வச்சாலாவது வீடு கொஞ்சம் குளுகுளுன்னு இருக்கும். ஆமாமா, அந்த பானை கூலர் இருந்தாதான் நம்ம வீடு இப்போதைக்கு குளுகுளுன்னு இருக்கும். இரு, நான் ஸ்டூல் போட்டு ஏறி பறையில இருக்கிற கூலரை எடுக்கிறேன். புஜ்ஜிக்குருவி பொறுமையா ஸ்டூல்ல ஏறி நின்னு பரணையில இருக்கிற அந்த பானை கூலரை எடுக்கும்போது திடீர்னு கால் வலிக்கி அவ கையில இருந்த அந்த பானை கூலர் கீழே விழுந்து டமால்னு உடைஞ்சு போயிடுச்சு. துணி ரொம்பவும் கோவமா, என்ன புஜ்ஜி இது? ஒரு வேலையை கூட ஒழுங்கா செய்ய வராதா? இருந்தது ஒரே ஒரு பானை கூலரு, அதையும் போட்டு உடைச்சிட்டல. நீ ஏன் தான் இப்படி இருக்கியோ? பாவம் புஜ்ஜி அழுதுகிட்டே, அம்மா ஏம்மா என்னை இப்படி திட்டுற? நான் என்ன வேணும்னா உடைச்சேன்? கை வலிக்கு கீழே விழுந்துருச்சு, அவ்வளவுதான். இந்த பானை கூலரை செஞ்சது நான் தானே. போனா போகட்டும், இப்ப புதுசா உனக்கு வேற கூலரை செஞ்சு கொடுக்கறேன். சரியா அப்பதான் வயல் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுக்கிட்டு சிச்சு காக்கா பொறுமையா வீட்டுக்கு வந்தா. அப்பாடா, எப்படியோ எல்லா வேலையும் முடிஞ்சுது. என்ன புஜ்ஜி, பானை கூட விளையாடிக்கிட்டு இருக்கியா? நான் விளையாடல அத்தை, பழைய பானை கூலர் உடைஞ்சு போச்சு. அதனால புது பானை கூலர் செஞ்சிருக்கேன். ராத்திரிக்கு இதுல இருந்து நல்ல சில்லுன்னு காத்து வரும். அன்னைக்கு ராத்திரி நேரம் புது பானை கூலர் தயாராச்சு. அதுல தண்ணிய ஊத்தி காத்து வர மாதிரி ஏற்பாடு பண்ணாங்க. ராத்திரி நேரம் எல்லாரும் வீட்டுக்கு வெளியில கைத்து கட்டில் போட்டு படுத்துக்கிட்டு இருந்தாங்க. டோனி, எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப அசதியா இருக்கு. பேசாம இந்த பானை கூலருக்கு நேரா கட்டில் போட்டு நான் படுத்துறவா? அப்போ நேரா காத்து எனக்கு வரும்ல. சரி சிச்சு, நீ அதுக்கு எதிர்க்கவே படுத்துக்கோ. எல்லாரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ராத்திரி 1 மணி இருக்கும். சிச்சு காக்காவுக்கு தூக்கத்துல எழுந்துச்சு நடக்கிற பழக்கம் இருக்கு. சிச்சு காக்கா எழுந்திருச்சா. சிச்சு காக்கா கண்ணு மூடிக்கிட்டு தூக்கத்துல நடந்து போய் எதிர்க்க இருந்த அந்த பானை கூலர் மேல மோதி அது கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. தண்ணி எல்லாம் வீணா போயிடுச்சு. ஆனா சிச்சு காக்கா மட்டும் எதுவும் தெரியாத மாதிரி அப்படியே போய் படுத்து தூங்கிட்டா. அடுத்த நாள் காலையில துணியும் புஜ்ஜியும் எழுந்திருச்சு பார்த்தா பானை உடைஞ்சு போயிருக்கிறத பார்த்து அவங்க ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. அம்மா, என்னம்மா இது? புதுசா செஞ்ச பானை கூலரும் இப்படி உடைஞ்சு போயிருக்கு. யார் பண்ண வேலை இது? தெரியலையே புஜ்ஜி, நாம எல்லாரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தோம். யார் பண்ணிருப்பாங்கன்னு ஒன்னும் புரியலையே. அப்போ புஜ்ஜி யோசிச்சு பார்த்துட்டு, அம்மா, சிச்சோத்து தினமும் 6 மணிக்கே எழுந்திருப்பாங்க இல்லையா? ஆனா இன்னைக்கு அவங்க எழுந்திருக்கவே இல்லை. அவங்க மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. சிச்சோ சிச்சு, எழுந்திரி. இந்த பானையை உடைச்சது யாரு? அப்போ சிச்சு எழுந்துச்சு கண்ணை தொடச்சுக்கிட்டு, குட் மார்னிங் துணி. அட, பானை உடைஞ்சிருக்கு. துணி, நேத்து ராத்திரி நான் தூக்கத்துல நடந்த, ஒருவேளை நான் தான் இந்த பானையை தள்ளியிருப்பேனோ? சாரி புஜ்ஜி, நான் தான் தள்ளியிருப்பேன். அதை கேட்டதுமே புஜ்ஜிக்கு ரொம்பவும் கோவம் வந்துருச்சு.
புஜ்ஜி ரொம்ப கோவத்தோட, என்னது நீங்க தான் தள்ளினீங்களா? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இது செஞ்சேன்னு தெரியுமா? தூக்கத்துல ஏன் நடக்கிறீங்க? உங்களை ஃப்ரீயா எங்க வீட்ல வச்சுக்கிட்டதுக்கு எங்களுக்கு நீங்க செய்யற உதவியா இது? புஜ்ஜி, என்ன இது? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அவ வேணும்னு ஒண்ணு தள்ளல. நீ சும்மா இருமா. இவங்களுக்கு நம்ம வீட்ல இடம் கொடுத்ததே பெரிய விஷயம். இதுல நம்ம வீட்ல இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடைப்பாங்களா இவங்க? படுக்க இடம் கொடுத்தா சைலண்டா படுக்க வேண்டியது தானே? வீட்ல இருக்கிற பொருள் எல்லாம் உடைச்சுக்கிட்டு எதுக்குதான் இவங்க நம்ம வீட்ல இருக்காங்களோ தெரியல. புஜ்ஜி கோவத்துல சொன்ன வார்த்தைகள் பாவம் சிச்சுவை ரொம்பவே பாதிச்சுது. அவ அனாத, அவ ஃப்ரீயா இருக்கான்னு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவளுக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்தது. அதனால சிச்சு காக்கா, சரி புஜ்ஜி, இந்த வீட்ல நான் உங்களுக்கு பாரமா இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். சிச்சு காக்கா அழுதுகிட்டே அந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டா. துணி தடுத்தாலும் அவன் நிக்கவே இல்ல. அன்னைக்கு சாயந்தர நேரம் புஜ்ஜி குருவி மறுபடியும் ஒரு புது பானையில பானைக்குலரை தயார் பண்ணா. இன்னொரு பக்கம் ஊர் இலையில இருக்கிற மரத்துக்கு கீழே சிச்சு காக்கா ரொம்ப சோகமா உக்காந்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் அந்த இடத்துக்கு குஹுவும் சோட்டுவும் வந்தாங்க. அவங்களுக்கு துணி புஜ்ஜி 2 பேரையும் கண்டு ஆகாது. என்ன சிச்சு, தனியா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த புஜ்ஜி என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டா குஹு. நேத்து ராத்திரி தூக்கத்துல நடந்தப்போ அவங்க வீட்டு பானையை உடைச்சிட்டேன்னு நான் ஃப்ரீயா இருக்கேன்னு என்னென்னமோ சொல்றா. குஹு வார்த்தை ஏத்தி விட்டுச்சு. ஐயோ, அந்த புஜ்ஜிக்கு எவ்வளவு திமிரு! அவங்க வீட்டு வேலை, வயல் வேலை எல்லாத்தையும் நீதான் செய்யற. கணக்குப்படி பார்த்தா அவங்க உனக்கு சம்பளம் கொடுக்கணும். ஆனா திட்டி அனுப்பியிருக்காங்க. ஆமா சிச்சு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க அம்மா இறந்ததும் துணியோட அம்மா உங்க அம்மா பேர்ல இருக்கிற வீட்டை அவங்க பேர்ல எழுதிக்கிட்டாங்க. இப்ப அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற வீடு உன்னோட வீடுதான். உன் வீட்டுல இருந்து உன்னையே அவங்க துரத்தி அடிக்கிறாங்களா? இதை கேட்டதும் அப்பாவியானா சிச்சு காக்கா ரொம்பவும் ஷாக் ஆயிட்டா. என்னது, அந்த வீடு எந்தா? இது எனக்கே தெரியாதே. அவங்க உன்கிட்ட இருந்து இந்த விஷயத்த மறைச்சிட்டு இருப்பாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத சிச்சோ. இன்னைக்கு ராத்திரி நீ ஏன் கூட என் வீட்டுல வந்து தங்கிக்கோ. நாளைக்கு காலையில ஒரு வழி பண்ணலாம். அன்னைக்கு ராத்திரி குஹு வார்த்தை சிச்சுவ அதோட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போச்சு. வீட்டுக்குள்ள போனதும் சிச்சு காக்கா மேல பார்த்தா. அங்க ஃபேன் இல்ல. அப்போ சிச்சு காக்கா, குஹு வீட்டுல ஃபேன் இல்ல அப்படின்னா ஏசியோ கூலரோ கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் அவ ஃபேன் போடல. குஹோ, உங்க வீட்டுல ஏசி எங்க இருக்கு? அதை கொஞ்சம் ஆன் பண்றியா? எனக்கு காத்து வேணும். என்னது, ஏசியும் இல்ல கூலரும் இல்ல, என் வீட்டுல ஃபேனும் இல்ல. எதுக்கு கரண்ட் பில்லுன்னு தான் நான் எதுவும் போடல. ஜன்னல் திறந்தா நல்லா காத்து வீசும். அத கேட்டதுமே சிச்சு காக்கா ஷாக் ஆகி, என்னது, ஃபேனும் இல்ல கூலரும் இல்ல ஏசியும் இல்லையா? அட கடவுளே, இது எதுவுமே இல்லாம நீங்க எப்படிதான் இங்கெல்லாம் வாழ்றீங்க? சிச்சு காக்கா அப்படி கோவமா கேட்டதுமே குஹுவுக்கு ரொம்பவும் கோவம் வந்துருச்சு. சிச்சு, என் வீட்டுக்கு வந்து என் வீட்டையே குறை சொல்றியா? அந்த புஜ்ஜி உன்னை திட்டினதுல என்ன தப்பு இருக்கு? தூங்குறதுக்கு ஃப்ரீயா இடத்த கொடுத்தா உனக்கு ஏசி கூலர் கேக்குதா? எங்க பாரு, ஏதாவது வாயில வந்துரு போகுது, மரியாதையை வெளியில போ. குஹு வார்த்தை சிச்சுவோட கழுத்தை பிடிச்சு அவளை வெளியில தள்ளிட்டா. அந்த நேரத்துல பாவம் சிச்சு நேரா சோட்டுவோட வீட்டுக்கு போனா. இன்னொரு பக்கம் துணியோட வீட்டுல, புஜ்ஜி, சிச்சு கிட்ட நீ காலையில அப்படி பேசிருக்க கூடாது. பாவம் அவ வேணும்னு செய்யலையே, ஏதோ தூக்கத்துல தள்ளி விட்டுட்டா அவ்வளவுதானே. இப்போ புஜ்ஜியும் கவலையா, ஆமாமா, நான் அப்படி அவங்கள பேசிருக்க கூடாது. பாவம் சிச்சு ஆண்டி ரொம்ப நல்லவங்க. நான் என்ன கேட்டாலும் சமைச்சு கொடுப்பாங்க, என்கிட்ட பாசமா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு நான் சொன்னது பெரிய தப்பு தான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாமா, சிச்சு ஆண்டி எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு வரலாம். இன்னொரு பக்கம் சிச்சு காக்கா சோட்டோட வீட்டு வாசல நின்னு கத்த ஆரம்பிச்சுது. சோட்டோ, சோட்டோ, கதவை தர. சோட்டு கிளி வெளியில வந்து, என்ன சிச்சோ இங்க இருக்க? குஹு வீட்ல தூங்கலையா நீ? குஹு வீட்ல ஃபேனு, ஏசி, கூலர் எதுவுமே இல்ல. இது எதுவுமே இல்லாம என்னால தூங்க முடியாது. சோட்டு, உன் வீட்டுலதான் ஏசி, ஃபேனு, கூலர் ஏதாவது இருக்கும்ல. பேசாம நான் இங்கேயே தங்கிடவா? ஐயோ, என் வீட்டுல இருக்கிறது ஒரு சின்ன டேபிள் ஃபேன் மட்டும்தான். அது மொத்தமும் பன்னுவுக்கு காத்து வீசுறதுக்கு தான். எனக்கே அவன் காத்து கொடுக்க மாட்டான். இதுல உனக்கு எங்க இருந்து கொடுப்பான்? நீ வேற இடத்த பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சோட்டு கதவை சாத்திட்டு உள்ள போயிட்டா. சிச்சு காக்காவுக்கு வெளியில உலகம் எப்படி இருக்குன்னு இப்பதான் புரிஞ்சுது. காலையில சப்போர்ட் பண்ற மாதிரி பேசினவங்க இப்ப தங்க கூட இடம் கொடுக்கல. அவ கவலையா நடந்து போய்கிட்டு இருந்தா. சரியா அதே நேரத்துல துணியும் புஜ்ஜியும் தேடிக்கிட்டு வரும்போது வழியில சிச்சுவ பார்த்தாங்க. புஜ்ஜி குருவி வேகமா போய் சிச்சுவ கட்டி பிடிச்சுக்கிட்டு, சிச்சு அத்தை, சாரி அத்தை, காலையில ஏதோ கோவத்துல தெரியாம பேசிட்டேன். நீங்க இல்லாம என்னால அந்த வீட்ல இருக்க முடியாது அத்தை, ப்ளீஸ் வாங்க அத்தை. அப்ப சிச்சுவும் அழுதுகிட்டே, பரவாயில்ல புஜ்ஜி, உங்களை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியில இருக்கிற மனுஷங்க எவ்வளவு சுயநலமா இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி 3 பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்க புது பானை கூலர் தயாரா இருந்துச்சு.
டோனி, அந்த சோட்டு குஹும் என்ன சொன்னாங்க தெரியுமா என்கிட்ட? இந்த வீடு எங்க அம்மாவோட வீடா, இந்த வீட்டை உங்க அம்மா தான் ஏமாத்தி எழுதி வாங்கிக்கிட்டாங்களாம். அது அநியாயத்துக்கு போய். நீயும் நானும் ஒன்னா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, நம்மள பிரிக்கதான் இப்படியெல்லாம் சொல்றாங்க. நீ அதெல்லாம் நம்பாத. ஓஹோ, இவங்க 2 பேரும் பின்னாடி இவ்வளவு வேலை பாக்குறாங்களா? நாளைக்கு அவங்கள ஒரு கை நான் பாத்துக்கிறேன். சரி வாங்க, ரொம்ப நேரமாச்சு, படுத்து தூங்கலாம். அப்படி அவங்க 3 பேரும் அந்த பானை கூலரோட குளிர்ச்சியில சந்தோஷமா படுத்து தூங்குனாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, கோவத்துல எப்பவுமே வார்த்தையை விட்டுறக்கூடாது. நம்மள ஏத்தி விடுறவங்க நாளைக்கு நமக்கு கஷ்டம்னா உதவி செய்ய மாட்டாங்க. நமக்கானவங்க தான் நமக்கு கடவுள் மாதிரி.